இந்த ஊருக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு பெரிய மலையை கடப்பது போலத்தான் இருந்தது. ஆனால் இப்போது விக்டர் உதவி என்று வாயை திறந்து கேட்ட பிறகு அவனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை. எதிர்காலத்தில் அவனும் இதே போன்ற ஒரு உயர் பதவியில் இருப்பான். அப்போது அவனுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த நிலையில் ஜீவாவும் விக்டரும் தான் அவனுக்கு முதல் ஆளாக உதவ ஓடி வருவார்கள். அப்படியான நட்பை இழக்க ஹரிஷ் விரும்பவில்லை. ஜீவா, விக்டர் என்று மட்டுமில்லை, தீபக், ஐரா, ராபர்ட், பிரசன்னா, ராகவ் என தன் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் அவன் மிகவும் நேசித்தான். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நிச்சயம் அவனால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இப்போது அவன் முதலில் தான் செய்ய வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தினான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மருந்து தயாரித்து யமுனாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும். அடுத்ததாக அந்த சஞ்சயிடமிருந்து சந்தனாவையும் அக்ஷராவையும் காப்பாற்ற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கிடையில் தீபக் அழைத்தால் அந்த போருக்கு தலைமை தாங்க வேறு போயாக வேண்டும். நினைக்கும் போதே ஹரிஷுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. ஹரிஷ் இப்படி குழம்பிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த ஊருடைய புறநகர் பகுதியின் ரோட்டோரத்தில் ரொம்பவே காஸ்ட்லியான கார் ஒன்று ரொம்ப நேரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த காரில் இருந்து மெதுவாக இறங்கிய சிவபாலன் கவனமாக சுற்றுமுற்றும் பார்த்தார். பின்பு அந்த புறநகர் பகுதிக்குள் நுழைந்தவர் தனியாக அமர்ந்திருந்த அந்த வீட்டை கண்டுபிடித்து உள்ளே சென்றார். அங்கே இருந்த ஒரு இருட்டான ரூமில் ஒரு நபர் வாசலுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்தான். நீ என்ன தேடி இங்கே வந்திருக்க கூடாது, அந்த நபர் உணர்ச்சியற்ற குரலில் கூற, இப்போ உன்னை தேடி இங்கே வரலனா என்னோட மொத்த குடும்பமும் அழிஞ்சிரும். சிவபாலன் ஒரு கலக்கத்துடன் பதில் கூறினார். வெறும் ஒரே நாளில் கணபதி ஃபேமிலியும் மணிவேலும் சேர்ந்து சிவபாலனின் பிஸ்னஸை மிக மோசமாக அட்டாக் செய்திருந்தார்கள். இதனால் சிவபாலன் ஃபேமிலி தங்களுடைய பெரும்பாலான ரியல் எஸ்டேட் சொத்துக்களை இழக்க நேரிட்டது. சிவபாலனின் சரியான வழிகாட்டுதல் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் நிச்சயம் இப்போது திவாலாகி இருப்பார்கள். கணபதி ஃபேமிலியும் மணிவேலும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உங்கள் பீமா கேங்கால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. சிவபாலன் முணுமுணுக்க அந்த நபர் அதை சரியாக கவனிக்கவில்லை. மணிவேலையும் பாலாவையும் பாதுகாக்க 24 மணி நேரமும் பாடிகார்ட்ஸ் இருக்காங்கங்கிற விஷயத்த நீ முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கணும். அதனால் அவங்கள கொல்றதுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. அந்த நபர் எரிச்சலான டோனில் பேச, நீங்கள் ஏன் கணபதியை குறி வைக்கக்கூடாது? அவர் தான் அந்த குடும்பத்தோட ஆணிவேர். அவர் செத்தாவே அந்த குடும்பம் மொத்தமும் ஆடி போயிடும். அப்படி நடந்தால் இப்போ இருக்கிற என்னோடய பிரச்சனை முழுசாக சரியாகலைனாலும் நம்ம மேலே அவங்க போடுற ப்ரெஷரை பாதியாக குறையும் என்றார் சிவபாலன். அவர் ஏற்கனவே ரொம்பவே பயந்து போயிருந்தார். அதனால் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் இருந்தார். அப்புறம் அந்த ஹரிஷ் விஷயத்தில் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? சிவபாலன் மீண்டும் தயக்கத்துடன் கேட்டார். மூர்த்தி வேறு ஹரிஷிடம் எந்த அளவிற்கு உண்மையை சொன்னான் என்று அவருக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தது. அவர் கள்ளத்தனமாக செய்யும் பிஸ்னஸ்களை பற்றி அவன் ஏதாவது உளறி இருந்தால் அவ்வளவுதான், சிவபாலனின் கதை மொத்தமாக முடிந்துவிடும். கணபதியை கொள்றதை பற்றி இப்போ நம்மளால் யோசிக்க கூட முடியாது. இப்போ கொஞ்ச நாளாக அவரோட வீட்டுக்கு கவர்மெண்ட்டை சேர்ந்த முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க. அதனால் அவர் மேலே கை வைக்கிறதெல்லாம் இப்போதைக்கு முடியாத காரியம் என்று கூறிய அந்த நபர், அதே மாதிரி அந்த ஹரிஷை கொள்றதுக்கும் நான் 2 தடவை என் ஆளுங்களை அனுப்பிட்டேன். ஆனால் எப்படியோ அவன் எஸ்கேப் ஆகிடுறான். அதுவும் 2வது தடவை போன என் ஆளுங்களில் பாதி பேர் இப்போ கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவன் என் ஆளுங்களை போட்டு அடிச்சிருக்கான். அவன்லாம் மனுஷனால் மிருகமானே தெரியல என்றான். அவனுடைய குரலில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது. அப்படின்னா நீங்கள் முடிவாக என்னதான் செய்யலான்னு நினைக்கிறீங்க? சிவபாலன் கிட்டத்தட்ட கெஞ்சுவது போல கேட்டார். அந்த நபர் எதுவும் பேசாமல் இருக்க, நாம் எல்லாரும் ஒரே படகுல தான் இருக்கோன்றதை மறந்துடாதீங்க. என்னோடய ஃபேமிலி அழிஞ்சு போனால் இந்த ஊர் அடிப்படையாக வச்சு நீங்கள் போட்டு வச்சிருக்க திட்டங்கள் எல்லாம் வீணாக போயிடும். சிவபாலன் சொல்ல அந்த ரூம் உடனடியாக அமைதியானது. என்ன மிரட்டுறியா? அந்த மனிதனின் வார்த்தைகள் ஷார்ப்பான கத்தியைப் போல வந்து விழுந்தது. சிவபாலன் தன் இதயம் வேகமாக துடிப்பதை உணர்ந்தார். சொல்லப்போனால் அவருமே தான் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டோம் என்பதை ஆல்ரெடி உணர்ந்திருந்தார். ஆனால் இப்போது அவருக்கு வேறு வழியில்லை. நீ உடனே இங்கிருந்து வெளியே போ. கணபதி ஃபேமிலியையும் மணிவேலையும் நீயே பார்த்துக்கோ. ஆனால் அந்த ஹரிஷை மட்டும் என்கிட்ட விட்டுரு. அவனுக்கு நான் ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும். அந்த நபர் ஆத்திரத்துடன் கூற சிவபாலன் பதில் பேச முடியாமல் திகைப்புடன் அவனை பார்த்தார். அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதன் முடிவில் அந்த நபர் சிவபாலனை வெளியே போகச் சொல்லி கத்த, திகைத்து போய் பார்த்த சிவபாலன் அதற்கு மேல் அங்கே நிற்க தைரியம் இல்லாமல் வெளியே ஓடினார். அதன் பின் தன் ஃபோனை எடுத்த அந்த நபர், நான் சொன்ன ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டீங்களா? இந்த தடவை டார்கெட் மிஸ்ஸே ஆகக்கூடாது என்றான். மறுமுனையில் இருந்து ஏதோ ஒரு பதில்
அதை கேட்ட அந்த மனிதனின் கண்கள் ஓநாயின் கண்களைப் போல கொடூரமாக ஒளிர்ந்தது. அதே நேரத்தில் மணிவேலன் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஹரிஷ் பொருட்களை தேர்ந்தெடுத்து முடித்துவிட்டு சிஸ்டம் கிளீனிங் டேப்லெட்டை தயாரிக்க தொடங்கும் போது யாரோ அந்த ரூமின் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யாரது? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். இந்த ரூமுக்குள் நுழையும் போதே யாரும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று தெளிவாக அவன் கட்டளையிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அதையும் மீறி எதற்காக இப்படி கதவை தட்டுகிறார்கள் என்று எரிச்சல் அடைந்தான் ஹரிஷ். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி ஹரிஷ் சார். புனித் சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உங்களை மீட் பண்ண ஆசைப்படுறதா சொன்னார். நாங்கள் இப்போ பார்க்க முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு. மணிவேலின் அசிஸ்டன்ட் மரியாதையுடன் கூறினார். புனித் இங்கே வந்திருக்கானா? அவனுக்கு என்ன வேணுமா? ஹரிஷ் லேசாக முகத்தை சுளித்தான். இப்போது சிவபாலனுக்கும் ஹரிஷுக்கும் இடையில் சில பிரச்சனைகள் நடப்பதால் அவர்களுக்கு இடையே இருந்த உறவு மோசமாகி இருந்தது. இந்த நேரத்தில் புனித் எதற்காக அவனை பார்க்க வந்துள்ளான் என்பதற்கான காரணம் ஹரிஷுக்கு புரிபடவில்லை. அவன் அமைதியாக இருக்க, சார் நான் அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? இந்த அசிஸ்டன்ட் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டான். அவன் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க என்று ஹரிஷ் யமுனாவிற்கான டேப்லெட்டை தயாரிப்பதுதான் இப்போது முக்கியமான வேலை என்று நினைத்தான். அந்த அசிஸ்டன்ட் போன பிறகு ஹரிஷ் தனக்கு முன்னால் இருந்த வெண்கல பாத்திரத்தை பார்த்தான். இது அவன் சென்னையில் வைத்திருக்கும் பாத்திரத்தை விட உயரமாக இருந்தது. அதை பார்த்து உற்சாகமடைந்தவன், மணிவேலப்பா நமக்கு ஏற்ற மாதிரியே நல்ல பொருட்களை வாங்கி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. இதில் விளையாட நானும் ஆர்வமாக தான் இருக்கேன் என்று தனக்குள் முணுமுணுத்தான். பின்பு நெருப்பை பற்ற வைத்தவன் தன் கவனம் மொத்தத்தையும் அந்த மருந்தை தயாரிப்பதில் செலுத்த ஆரம்பித்தான். அதே நேரத்தில் கணபதியின் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தார் மணிவேல். மூர்த்தி மூலமாக ஹரிஷ் கண்டுபிடித்த விஷயங்களையும் சிவபாலனுக்கு எதிராக மணிவேலும் பாலாவும் எடுத்திருந்த நடவடிக்கைகளையும் பற்றி விவாதிக்க பாலா அவரை அழைத்திருந்தார். இந்த கடைசி கொஞ்சம் வருஷங்களா சிவபாலன் ஃபேமிலி ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்ததை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அவங்கக்கிட்ட எப்படி திடீர்னு இவ்வளோ பணப்புழக்கம் வந்துச்சுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லா விஷயமும் புரியுது. தன் முன்னால் இருந்த சில டாக்குமெண்ட்டுகளை பார்த்தபடி மணிவேல் பெருமூச்சுடன் கூறினார். ஆமாம், நம்மக்கிட்ட எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் சிவபாலனை நம்மளால் ஈஸியாக தோக்கடிக்க முடியும். மணிவேல் மேலும் சொல்ல, அவ்வளோ சீக்கிரம் நம்ம சந்தோஷப்பட்டுற முடியாது மணி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மூர்த்திக்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருந்தாலும் அவன் உண்மைதான் சொல்கிறான்னு நம்மளால் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? பாலா சந்தேகத்துடன் கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி. அதனால் நம்ம இன்னும் அதிகமான கவனத்தோடு இருக்கணும். நம்மக்கிட்ட இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கிற விஷயம் எந்த சூழ்நிலையிலையும் சிவபாலனுக்கு தெரியக்கூடாது. அதனால தான் அப்பா கிட்ட கூட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. அவருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வர்ற கோபத்துக்கு சிவபாலனை இப்போவே சுட்டு கொன்றுவார். பாலா உள்ள சூழ்நிலையை அவரிடம் விளக்க, சரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எவ்வளோ நம்பகமானதுன்னு நீ நினைக்கிற? மணிவேல் நேரடியாக பாலாவிடம் கேட்டார். சிவபாலன் ஃபேமிலியோட 2 கம்பெனியை பற்றியும் விசாரிக்க நான் ஏற்கனவே ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி பழங்கால கலைப்பொருட்களை சட்டவிரோதமாக விற்ற ஆளோட பெயரையும் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனால் அந்த பர்சன் திடீர்னு 2 மாதத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு வெளியே போயிருக்கான். என் ஆளுங்களை விட்டு அவனை தேட சொல்லியிருக்கேன் சொன்ன பாலா கையில் இருந்த காஃபி கப்பை கீழே வைத்து விட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தார். மணிவேல், நான் இன்னொரு விஷயத்தை கூட கேள்விப்பட்டேன். ஹரிஷ் கவர்மெண்ட் கூட சேர்ந்து வேலை செய்ய ஓகே சொல்லிட்டானா? ரீப்பர் ஸ்குவாட்ல அவனுக்கு 2nd கமாண்டராக போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. பாலா கூற, இது இப்போ நடந்துச்சு? எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதே. மணிவேல் ஆச்சரியத்தில் உட்கார்ந்திருந்த சேரை விட்டு எழுந்து விட்டார். அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை கூட சொல்ல நினச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீமா கேங் ஹரிஷை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதாக கேள்விப்பட்டேன். அதை பற்றி ஹரிஷ் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? பாலா சாதாரணமாக அவரிடம் கேட்டார். மணிவேல் இல்லை என்று தலையை ஆட்ட, ஹரிஷோட நிலைமை இப்போ ரொம்பவே ஆபத்தில் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் அவனுக்கு பின்னாடி கவர்மெண்ட் இருக்கிறது நல்லது தான். பாலா அவருக்கு எடுத்து கூறினார். இந்த ஊரை பொறுத்தவரை தனிப்பட்ட பெரிய சக்தி என்று எதுவும் இதுவரை ஆண்டதில்லை. இப்போதுதான் ஊர் மக்களின் நன்மைக்காக ரேடியன்ஸுக்கு அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஹரிஷுக்கோ ரேடியன்ஸுக்கோ ஏதாவது நடந்தால் அந்த ஊர் எப்படி பாதுகாப்பானது என்று கருத முடியும்? அதன் பிறகு சாதாரண மக்களை யார் பாதுகாப்பது? மணிவேலுக்குள் கேள்வி எழுந்தது. அதே நேரத்தில் அந்த ஊருக்கு இதுவரை இவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டதில்லை. மலையில் இருந்த கொள்ளைக்கார கூட்டம் கூட ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்து கொண்டு அவ்வப்போது ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை கூட ஓரளவுக்கு அவர்களால் சமாளிக்க முடிந்தது. மேலும் கணபதி, மணிவேல், சிவபாலன் 3 பேரும் ஓரளவிற்கு நல்ல உறவுடன் இருந்ததால் யாரும் அவர்களுக்கு எதிராக எதையும் செய்ய துணியவில்லை. ஆனால் சிவபாலன் உட்பட நிறைய எதிரிகளை ஹரிஷ் சம்பாதித்து வைத்திருப்பதால் இவ்வளவு ஆண்டுகளாக அந்த ஊரில் அவர்கள் கட்டி வைத்த அமைதி அத்தனையும் சீர்குலைவது போல இருந்தது. அதை பற்றி யோசிக்கும் போது ஹரிஷும் ரேடியன்ஸும் அந்த ஊருக்குள் வந்து தங்குவது அவர்களுக்கு நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா என்று மணிவேலுக்கு இன்னும் தெளிவாக புரிபடவில்லை. மணிவேலின் இந்த குழப்பமான மனநிலையை உணர்ந்த பாலா, ஹரிஷ் அப்படிலாம் நம்மளால் ஒதுக்கிட முடியாது மணி. எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றினது அவன்தான். அதுவும் இல்லாமல்
சிவபாலன் ரொம்ப வருஷமாவே நம்ம முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். அது என்னைக்காவது ஒரு நாள் பெருசாக வெடிச்சிருக்கத்தான் போகுது. அன்னைக்கு கண்டிப்பாக இந்த ஊருக்கு பெரிய அளவில் ஆபத்து வந்திருக்கும். இப்போ ஹரிஷ் மூலமாக அந்த உண்மையெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிய வந்துருச்சு. என்ன ஒன்று, ஹரிஷை தேடி இந்த மாதிரி புது எதிரிங்க ஊருக்குள்ளே வராது தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. சரி, கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெளிவாக முடிவெடுக்கலாம். பாலா கூற மணிவேலுக்கும் அதுதான் சரி என்று பட்டது. அதே நேரத்தில் அவர்கள் இருவருடைய மொபைல் ஃபோன்களும் ஒரே நேரத்தில் அடிக்க வந்த செய்தியும் ஒன்றாகத்தான் இருந்தது. ஊருக்கு தெற்கு புறமாக ரேடியன்ஸ்க்காக அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருந்த இடத்தில் ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதாக அந்த தகவல் சொன்னது. மணிவேலன் வீட்டிற்கு அடுத்திருந்த அந்த ரூமுக்குள் ஹரிஷ் கவனமாக மருந்து பொருட்களை எடுத்து ஒவ்வொன்றாக உலைக்குள் சேர்த்து கொண்டிருந்தான். கடந்த 2 மணி நேரத்தில் அவன் ஏற்கனவே 3 முறை முயற்சித்து தோல்வியை சந்தித்திருந்தான். ஹெர்பல் மெடிசனை பொறுத்தவரை ஹரிஷின் திறன் மற்றவர்களை விட அதிகமாக இருந்தாலும் சிஸ்டம் கிளீனிங் பில் போன்ற உயர்தரமான மூலிகை மருந்தை அவன் தயாரிப்பது இதுதான் முதல் முறை. அப்போது கதவிற்கு வெளியிலிருந்து திடீரென பலத்த சத்தம் கேட்டது. ஆனால் அவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. புனித் சார், இங்கே உள்ளே போக முடியாது. அவர் இப்போ டேப்லெட் தயாரிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கார். அந்த வீட்டின் பெண் ஊழியர் ஒருவர் புனித்திடம் கெஞ்சுவது போல பேசினாள். ப்ளீஸ் புனித் சார், புரிஞ்சுக்கோங்க. அவர் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு ஹரிஷ் சார் முன்னாடியே எங்ககிட்ட ஆர்டர் போட்டிருக்காரு. ஒருவேளை அவர் தயாரிக்கிற டேப்லெட்டில் ஏதாவது தப்பாச்சுன்னா அப்புறம் அதுக்கும் நாங்கள் தான் பதில் சொல்லணும். இன்னொரு வேலையாளும் புனித்தை தடுக்க முயற்சித்து கொண்டிருந்தார். மணிவேலன் வீட்டு பணியாளர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து புனித் அந்த ரூமுக்கு செல்ல முயற்சிப்பதை தங்களால் முடிந்தவரை தடுத்து கொண்டிருந்தனர். முதல்ல எல்லாரும் என் வழியை விட்டு தள்ளி போங்க, யாரும் என்னை தடுக்காதீங்க. ஹரிஷ் என்னை 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னான்னு தான் நீங்கள் முதல்ல சொன்னீங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? கோபமாக கத்தியவன் அவன் ஹெர்பல் டேப்லெட்டை தானே உருவாக்கிட்டு இருக்கான். எனக்கும் அதை பற்றி கொஞ்சம் தெரியும். நான் உள்ளே போய் அவன் அப்படி என்ன டேப்லெட்டை தயாரிக்கிறான்னு பார்க்குறேன் என்றார். புனித் மாமா சொல்கிறது கரெக்டு தான். எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. நிஜமாவே அந்த ஹரிஷ் என்ன பண்ணுறான்னு நாங்களே நேரில் பார்த்துக்கிறோம். திடீரென அங்கே வந்த கிருபா புனித்திற்கு ஆதரவாக பேசினாள். இல்லை சின்னம்மா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.